டிகே டிவியின் வாயிலாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் சீனியர் சாரா சார்பில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறோங்க தாவே, நன்றியோடு மை துதிக்கிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நல்ல நேரத்திற்காக உமக்கு நன்றி ராஜா. இந்த வேளையிலையும் தகப்பனே, உம்முடைய வேதத்தை கத்தாவே நாங்கள் ஆராயும்படியாக வந்து நிற்கிறோம் ராஜா. இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்தை நாங்கள் கத்தாவே ஆராய்ந்த பொழுது எங்களுக்கு நீங்கள் கற்றுத்தர வேண்டிய கத்தாவே காரியங்களை கற்றுத்தாரும் ஐயா. அதன்படி நாங்கள் செயல்பட எங்களை இன்னும் கத்தாவே உறுதிப்படுத்துவீராக ராஜா, ஸ்திரப்படுத்துவீராக தகப்பனே. பார்க்கிற ஒவ்வொருவரும் தகப்பனே இதில் பயனடைந்து அவர்களுடைய வாழ்க்கையில் அப்பியாசப்படுத்தி கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் இன்று 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்தின் மூலமாக தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை ஆராய்ந்து அறிவோமாக. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் அடிப்படையில் ஒரே புத்தகம். 2 புத்தகமும் சேர்ந்து 400 வருஷத்தின் சரித்திரத்தை கூறுகிறது. சாலமோனின் கிறிஸ்துவுக்கு முன் 960 காலத்தில் இருந்து தொடங்கி கிறிஸ்துவுக்கு முன் 586 எருசலேமின் முடிவும், யூதாவிலிருந்து பாபிலோனுக்கு செல்லுதலும், இஸ்ரவேல் ஜனங்கள் சமாரியாவிலிருந்து அசீரியாவுக்கு செல்லுதலும் விளக்குகிறது. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டு வந்த ராஜாக்கள் கர்த்தரை சார்ந்து உண்மை உள்ளவர்களாய் ஆட்சி செய்யும் போது கர்த்தர் அவர்களை எப்படி பாதுகாத்து ஆசீர்வதித்து வழிநடத்தினார் என்பதையும், அவர்கள் கர்த்தரை விட்டு தேவனுக்கு உண்மை இல்லாதவர்களாய் இருந்தபோது ஜனங்கள் அந்நிய தேசத்தாரால் ஒடுக்கப்படுவதையும், பஞ்சம் மற்றும் வியாதியினால் துன்புறுவதையும், கர்த்தர் அவர்களை கைவிட்ட நிலையையும் இந்த புத்தகத்தில் நாம் காணலாம். நாம் இன்று 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களின் புத்தகத்தில் மூலம் தேவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை ஆராய்ந்து அறிவோமாக. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுக்கு ராஜா வேண்டும் என்று கேட்டபோது இந்த 1ஆம் ராஜாவாகிய சவுலை பற்றியும், அடுத்ததாக வந்த தாவீது ராஜாவை குறித்தும் 1 சாமுவேல் 2 சாமுவேலில் நாம் விரிவாக காணலாம். தாவீது ராஜாவின் அந்திம காலத்தை குறித்தும், அதன் பின் வந்த யூதா ராஜாக்கள் மற்றும் இஸ்ரவேல் ராஜாக்களை குறித்தும் 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் நமக்கு தெரிவிக்கிறது. தாவீது ஒரு சிறந்த ராஜா என்று நிரூபித்து காட்டியிருந்தாலும் ஒரு சிறந்த தகப்பனாக நடந்து கொள்ளவில்லை. 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்தில் விவரிக்கிறபடி தாவீது தன்னுடைய குமாரர்களுக்கு நற்போதனை கொடுக்க தவறினான். அவர்களுக்கு நல்வழி காட்டவில்லை, அவர்களை கட்டுப்படுத்தவும் இல்லை. தவறான வழிகளில் செல்லும் குமாரரின் வழிகளில் குறுக்கிட்டு ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து திருத்தவும் முயற்சிக்கவும் இல்லை. இதன் பலனாக தாவீதின் வாழ்க்கை முழுவதும் துக்கமும் வேதனையும் நிறைந்ததாய் இருந்தது. அவனுடைய முதல் குமாரன் அம்னோன் தனது ஒன்றுவிட்ட சகோதரியை கற்பழித்தான். தாமாருக்கு நேர்ந்த நிகழ்ச்சிக்காக தனது சகோதரனாகிய அப்சலோமினால் கொலை செய்யப்பட்டான். தாவீதின் 3ஆம் குமாரன் அப்சலோம் தன் தகப்பனுக்கு எதிராக எழும்பி அவனை கொலை செய்ய முயற்சித்தான். தனது 4ஆம் குமாரன் அதோனியா ராஜாவாக துடித்து கொண்டிருந்தான். அவன் செய்த கலகம் காரணமாக பின்னால் சாலமோனால் கொலை செய்யப்பட்டான். தன் குடும்பத்தை பொறுத்தவரை தாவீது தேவனுடைய சித்தத்தை செய்யவில்லை. நம்முடைய முழு உள்ளத்தோடும் நம்முடைய முழு குடும்பத்துக்கு உண்மையாக நடந்து கொண்டு தங்கள் நற்போதனையின் மூலம் முன்மாதிரியான வாழ்க்கையின் மூலமும் தேவ பக்திக்கு ஏற்ற வழியில் அவர்களை வழிநடத்தி செல்ல முயற்சிப்பதற்கு மேலான சீஷத்துவம் வேறொன்றும் இல்லை. கர்த்தருடைய வழியையும் சத்தியத்தையும் சார்ந்து நடந்து கொண்டதால் தான் தேவனுடைய ஆசீர்வாதமும் வெற்றியும் கிடைக்கும் என்னும் உண்மையை தாவீது வேதனையான அனுபவங்கள் மூலமாகவும் ஒழுங்கு நடவடிக்கை மூலமாகவும் அறிந்து கொண்டான். இதிலிருந்து தாவீது தன் குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கு உண்மையுடன் கீழ்ப்படிந்து நடக்கும் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று மிகுந்த கவலை கொண்டான். சாலமோனுக்கு 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் சாலமோனுடைய இருதயம் அவன் தகப்பனைய தாவீதின் இருதயத்தை போல தேவனாகிய கர்த்தரோட உத்தமமாயிருக்கவில்லை. அவன் அந்நிய தேவர்களை பின்பற்றினான், அவர்களுக்கு மேடைகளை கட்டி பலியிட்டான். தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். ஆகையால்
இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தோம். அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி கர்த்தர் கற்பித்து கைக்கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். ஆகிலும் உன் தகப்பனாகிய தாவீதின் நிமித்தம் நான் அதை உன் நாட்களில் செய்வதில்லை. உன் குமாரனுடைய கையினின்று அதை பிடுங்குவேன். ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் நான் பிடுங்காமல் என் தாசனாகிய தாவீதின் நிமித்தம் நான் தெரிந்து கொண்ட எருசலேமின் நிமித்தமும் ஒரு கோத்திரம் உன் குமாரனுக்கு கொடுப்பேன் என்றார். சாலமோனுடைய காரியங்களை நாம் பார்க்கும்போது எருசலேம் ஆலயத்தை கட்டி தீர்ந்தபோது அவன் ஜெபித்த ஜெபம் மிகவும் அருமையானது. என் தகப்பனுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், உம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினீர் என்று ஜெபித்தான். அவன் தனக்காக என்னென்ன கேட்டானோ அதையெல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவன் ஞானத்தை கேட்டான், கர்த்தர் அதை உலகமே ஆச்சரியப்படும்படியாய் நிறைவேற்றினார். அவனுடைய ஞானத்தை கேட்க தூர தேசத்திலிருந்து அநேகர் வந்தார்கள். அப்படி இருந்தும் தன் முழு மனதோடும் கர்த்தரை பின்பற்றாமல் பின்வாங்கி போனான். சாலமோன் ராஜாவின் மகன் ரெகோபெயாம் முதியோர்களின் ஆலோசனையை தள்ளி வாலிபர்களின் ஆலோசனையின்படி கடினமான உத்தரவு கொடுத்தான். இதனால் தேசம் யூதா இஸ்ரவேல் என்று 2ஆக பிரிந்தது. 1 ராஜாக்கள் 11:13 ஒரு கோத்திரம் மாத்திரம் தாவீதின் சந்ததிக்கு இருந்தது. இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு 10 கோத்திரம் இருந்தது. இந்த இஸ்ரவேல் ராஜ்யத்திற்கு பராக்கிரமசாலியும் காரிய சமர்த்தனுமாய் இருந்த யெரொபெயாம் ராஜாவானான். இஸ்ரவேல் ராஜாக்கள் பற்றி நாம் காணலாம். இஸ்ரவேல் ராஜாவான யெரொபெயாமுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை தொழுது கொள்ள எருசலேமுக்கு போனால் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பக்கம் போய்விடுவார்கள் என்று தன் மனதில் சிந்தித்து யோசனை பண்ணி பொன்னினால் 2 கன்று குட்டிகளை உண்டாக்கி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, இதோ உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை பெத்தேலிலும் ஒன்றை தானிலும் ஸ்தாபித்தான். இந்த காரியம் பாவமாயிற்று. இதற்காக ஒரு கோயிலை கட்டினான். லேவியர் அல்லாத ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். யூதாவில் ஆசரிக்கப்படும் பண்டிகைக்கு ஒப்பாக 8ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பெத்தேலில் பலிபீடத்தின் மேல் பலியிட்டு தூபங்காட்டினான். இஸ்ரவேல் ராஜாவாகிய யெரொபெயாம் செய்த இந்த காரியம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாவமாயிற்று. 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் புத்தகத்தில் இஸ்ரவேலில் 19 ராஜாக்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் தேசத்தின் எல்லா ராஜாக்களும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணின நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் வழியில் நடந்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்கினார்கள் என்பதை கடைசி வரையிலும் பார்க்க முடிகிறது. இஸ்ரவேலிலே இரத்தம் சிந்துதல் அதிகமாக இருந்தது. கர்த்தருக்கு பயமில்லாத விக்கிரக ஆராதனை, கர்த்தர் விலக்கி வைத்த அந்நிய தேவர்களை ஆராதிப்பது, தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணுவது, அதிகாரத்தை பிடிப்பதற்கு கொலை செய்வது போன்ற காரியங்களில் எல்லாம் ஈடுபட்டனர். இஸ்ரவேலிலே ராஜாவுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி ராஜாவை வெட்டி கொன்று போட்டு அவன் ஸ்தானத்தை பறித்து கொள்ளுதல் போன்ற இரத்தம் சிந்துதலை அதிகமாக காணலாம். இஸ்ரவேல் ராஜாக்களின் வரிசையில் யெகூவை கர்த்தர் எலியா தீர்க்கதரிசியை கொண்டு அபிஷேகம் பண்ணி தன்னுடைய வார்த்தைகளை நிறைவேற்றுவதற்காக ஏற்படுத்தினார். யெகூ யூதாவின் ராஜாவாகிய அகசியாவின் 42 சகோதரர்களை கொண்டு போட்டான். பாகாலின் சகல தீர்க்கதரிசிகளையும் அவனுடைய சகல பணிவிடைக்காரரையும் அவனுடைய சகல ஆசாரியரையும் கொண்டு போட்டான். பாகாலின் விக்கிரகங்களை தீ கொளுத்தி பாகால் கோயிலை இஸ்ரவேலில் இராதபடி அழித்து போட்டான். யெகூ இஸ்ரேலுக்கு வந்து ஏசபெலை கொண்டான். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை எல்லாம் செய்தார். ஆகாவின் குடும்பம் முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும் என்று எலியா பல ஆண்டுகளுக்கு முன்னரே தீர்க்க தரிசனம் உரைத்திருந்தார். இதை நாம் 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் காணலாம். ஆகாவின் குடும்பத்தாரிடம் இருந்த
கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள், தங்கள் தீமைகளில் விடாப்பிடியாயிருந்தார்கள். மனம் திரும்பாமல் கடின இருதயம் உள்ளவர்களாய் இருந்தார்கள். விக்கிரக ஆராதனையிலும் விசுவாச மறுதலிப்பிலும் தரித்திருந்தார்கள். இஸ்ரவேல் தேசம் முழுவதையும் கெடுத்து கொண்டிருந்தார்கள். எனவேதான் தேவன் ஆகாபின் குடும்பத்தின் மீது யெகூவின் மூலம் இந்த அழிவை கட்டளையிட்டார். ஆகாபுக்கு சமாரியாவிலே இருந்த 70 குமாரரையும் யெகூ கொண்டு போட்டான். யெகூ ஆகாபின் குமாரன் யெரொபெயாமையும் ஆகாபின் மனைவி எசபேலையும் கொண்டான். இதனால் தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு ஆகாபின் குடும்பத்தின் மீது வந்தது. தம்முடைய மக்களை அக்கிரம வழிகளில் நடத்தும் அனைவர் மீதும் இதுவே தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பாக இருக்கும். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பார் என்று வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கிறது. அதுபோலவே பொல்லாங்கு செய்கிற எந்த ஆத்மாவுக்கும் உபத்திரவமும் வியாகுலமும் உண்டாகும் என்று அறிகிறோம். ஆகாப் ராஜாவும் ஏசபேலும் வஞ்சகமாக நேபோத்தின் தோட்டத்தை அபகரித்து கொண்டார்கள். இதை 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்தில் காணலாம். இப்பொழுது அவருடைய குமாரனான யோராமின் உடல் அதே நிலத்தில் எரியப்படுகிறது. பெற்றோரின் பாவம் பிள்ளைகளிடம் நிறைவேறும். பெற்றோரின் மரணத்துக்கு வெகு காலத்துக்கு பின்னரும் அது நடைபெறும். நாம் இப்படிப்பட்ட சாபத்திலிருந்து விடுதலை பெற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு விடுதலை உண்டு. யெகூ தேவனிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்த போதிலும் தன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவிக்கவில்லை. அவன் அரசியல் காரணங்களுக்காக தன் தேசத்தின் பொன் கன்றுக்குட்டியை வணங்குவதை ஆதரித்தான். தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் அக்கறை காட்டவில்லை. யெகூவிடம் இருந்த அதிகார வெறி, தன் நிலை உயர்வுக்கான விருப்பம் ஆகியவற்றால் இஸ்ரவேலின் தலைமைத்துவத்தில் ஏற்பட்ட தவறினால் தேவனுடைய விருப்பம் நிறைவேறவில்லை. தேவன் யெகூவுக்கு வாக்கு கொடுத்தது போல யெகூவின் 4 தலைமுறையினர் மட்டும் ஆட்சியில் இருந்தனர். யெகூவின் பிள்ளைகளும் கர்த்தரை உண்மையாக பின்பற்றவில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக துரத்தின ஜாதிகளின் வழிபாடுகளிலும் இஸ்ரவேல் ராஜாக்களின் வழிபாடுகளிலும் நடந்து கொண்டிருந்தார்கள். செய்யத்தகாத காரியத்தை இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக இரகசியமாய் செய்தார்கள். உயரமான சகல மேட்டின் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் தங்களுக்கு சிலைகளையும் தோப்புகளையும் நிறுத்தி துர்க்கிரியைகளை செய்தனர். அவர்கள் தங்கள் குமாரரையும் குமாரத்திகளையும் தீக்கடக்க பண்ணி குறிக்கேட்டு நிமித்தங்கள் பார்த்து கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்கிறதற்கு தங்களை விற்று போட்டார்கள். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பலமுறை எச்சரித்தும் அவர்கள் செவி கூடாமல் கர்த்தர் மேல் விசுவாசியாமல் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேல் சந்ததியாரை எல்லாம் புறக்கணித்து அவர்களை தமது முகத்தை விட்டு தள்ளி அவர்களை கொள்ளைக்காரர் கையில் ஒப்பு கொடுத்தார். இஸ்ரவேலர் தங்கள் தேசத்தினின்று அசீரியாவுக்கு கொண்டு போகப்பட்டார்கள். அசீரியா ராஜா பாபிலோனிலும் கூத்தாவிலும் ஆபாவிலும் அமாத்திலும் செப்பர்வாயிலும் இருந்து மனுஷரை வரப்பண்ணி அவர்களை இஸ்ரவேல் புத்திரருக்கு பதிலாக சமாரியாவின் பட்டணங்களிலே குடியேற்றினான். நான் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை நீங்கள் மறவாமலும் அந்நிய தேவர்களுக்கு பயப்படாமலும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கே பயந்து நடப்பீர்களாக. அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்லியிருந்தார். ஆனால் அவர்கள் அதை மறந்து கர்த்தருக்கு விரோதமாய் செயல்பட்டனர். நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவருடைய வார்த்தையை பின்பற்றுவோமானால் கர்த்தருடைய பாதுகாப்பும் ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. அடுத்து நாம் யூதா ராஜாக்களை பற்றி பார்ப்போம். சாலோமோனின் மகன் ரெகொபெயாமிலிருந்து சிதேக்கியா வரை 20 அரசர்கள் யூதாவை ஆட்சி செய்தனர். அதில் 12 அரசர்கள் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். சில ராஜாக்கள் தங்கள் தேவனுடைய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தார்கள். சில ராஜாக்கள் தங்கள் இளம் வயதில் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து பிந்திய காலத்தில் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். நாம் இங்கே சில யூத ராஜாக்கள் கர்த்தரை பின்பற்றின விதத்தை காணலாம். ஆசா ராஜா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் இருதயம் கர்த்தருடைய உத்தமமாய் இருந்தது. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார்.
அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று தீர்க்கதரிசியின் மூலம் கேள்விப்பட்டு ஜனங்களை நோக்கி, தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் தேடுவோம் என்றும், சிறியோர் முதல் பெரியோர் வரை இஸ்ரவேல் தேவனாகிய கர்த்தரை தேடாதவர்கள் எவனோ அவனை கொலை செய்யப்பட வேண்டும் என்றும் ஒரு உடன்படிக்கையை கர்த்தருக்கு முன்பாக ஆணையிடுவித்தான். ஜனங்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரை தேடினார்கள். கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தமில்லாதபடிக்கு அவர்களை இளைப்பார பண்ணினார். ஆசா தன் இறுதி நாட்களில் முழுவதுமாக தேவனை தேட தவறிவிட்டார். ஆசா தேவன் பேரில் ஒரு முழு நம்பிக்கையை வைக்காமல் மனுஷரின் உதவிகளை நம்பி நாடினான். ஆசா தேவனுடைய தீர்க்கதரிசியை புறக்கணித்து துன்புறுத்தினான். ஆசாவின் உடல் பாதிக்கப்பட்ட போது தேவனிடத்தில் விசாரியாமல் வைத்தியர்களையே நாடினான். கர்த்தரை உண்மையாக முழு இருதயத்தோடு தேடுவதே ஆசீர்வாதத்திற்கான வழியாகும் என்பதை இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக யோசபாத் கர்த்தரை உத்தமமாக பின்பற்றினான். போரிட செல்லும்போது கர்த்தரை துதித்து பாடி வெற்றி பெற்றவர் இவர். துதியின் வல்லமையை வெளிப்படுத்தியவர். தனது தவறுகளை சுட்டிக்காட்டியவர்களை வெறுக்கவும் தண்டிக்கவும் இல்லை. மக்களை கர்த்தரிடம் திருப்பினார். மக்களுக்கு நீதி கிடைக்க செய்தார். கர்த்தருடைய கிருபையின் மேல் முற்றிலும் விசுவாசம் வைத்தார். உபவாசத்துடன் ஜெபித்து தேவனுடைய சித்தம் செயல்பட வேண்டும் என்று விருப்பமுள்ளவர். படைக்கு முன்பாக நடந்து செல்வதற்கு கர்த்தரை துதிக்கும் பாடகர் குழுவை ஏற்படுத்தினார். இஸ்ரவேல் நாட்டுடன் சமாதானமாய் இருக்க நாடினார். கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அதற்கு பின்பு யூதாவின் ராஜாவாகிய யோசபாத் பொல்லாப்பு செய்கிறவனான அகசியா என்னும் இஸ்ரவேலின் ராஜாவோடே தோழமை பண்ணினான். அவனுடன் இணைந்து போரிடுவது, குடும்பத்தில் சம்பந்தம் செய்து கொள்வது, இணைந்து வாணிபம் செய்ய முனைவது ஆகிய தவறுகளை செய்தான். மூன்றாவது, அத்தாலியாள். யூதாவின் வரலாற்றில் ராஜ பதவியில் இருந்தவர்களில் தாவீதின் வம்சத்தை சேராத ஒரு நபர் இந்த அத்தாலியாள் ஆகும். இவர் யூதாவின் ராணியாக 6 வருடம் இருந்து கொடுமையான ஒரு பயங்கர ஆட்சியை செய்தார். இந்த அத்தாலியாள் ஆகாப் ஏசபேல் மகள். இவளை யூதாவின் குடும்பத்தில் ஏற்றுக்கொண்டதின் விளைவாக அரச குடும்பம் முற்றிலும் நாசமாகும் ஆபத்து வந்தது. தாவீதின் வம்சத்தை முற்றிலும் அழித்து அதன் மூலம் மேசியா வர இருப்பதை தடுப்பதற்காக சாத்தான் மறைமுகமாக செய்த காரியமாக இதை கருதலாம். அத்தாலியாள் கர்த்தரை பின்பற்றாததால் தேவனுடைய ஆலயத்தை கவனிக்கவில்லை. எனவே அகசியா ராஜாவின் சகோதரியும் பிரதான ஆசாரியனான யோய்தாவும் இளவரசனான யோவாசை ஆலயத்தில் மறைத்து வைக்க முடிந்தது. பிரதான ஆசாரியனான யோய்தா அகசியா ராஜாவின் மகனான யோவாசை சிங்காசனத்தில் அமரச் செய்து அவன் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்க வழிகாட்டினான். இளவயதான யோவாசுக்கு திறம்பட போதித்து அவன் மூலம் மக்கள் தேவனுடன் செய்திருக்கும் உடன்படிக்கையை புதுப்பிக்க செய்தான். பாகாலின் விக்கிரக வணக்கத்தை அடியோடு ஒழிய செய்தான். யோவாஸ் பிரதான ஆசாரியனான யோவாசுக்கு ஆலோசனைக்காரராக இருக்கும் வரை யோவாஸ் கர்த்தருக்கு உண்மையாக ஊழியம் செய்தான். ஆனால் யோய்தாவின் மரணத்திற்கு பின்னர் யோவாஸ் தேவனை விட்டுவிட்டு விக்கிரகங்களுக்கு ஆராதனை செய்ய தொடங்கினான். ஆசாரியனான யோய்தாவின் மகன் சகரியா யோவாஸ் தேவனை விட்டு விலகுவதற்கு கண்டனம் தெரிவித்தான். அதனால் சகரியாவை யோவாஸ் கொலை செய்தான். யோவாஸின் செயலுக்கு நியாயமான தண்டனையாக அவன் தன் அதிகாரிகளாலேயே கொல்லப்பட்டான். யோவாஸ் ராஜாவாகும்போது நல்ல ஆரம்பமாய் இருந்தது. ஆனால் அவன் கர்த்தரை விட்டு விலகின போது வீழ்ச்சி அடைந்ததோடு அவன் வாழ்க்கை முடிந்தது. அமத்சியா. இந்த ராஜாவும் ஆரம்பத்தில் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். பின்னர் விக்கிரக ஆராதனைக்காரனாகிவிட்டான். அவன் முழு மனதுடன் தேவனுடைய சித்தத்தை செய்து நிறைவேற்ற வேண்டும் என்ற உறுதித்தன்மை அவனிடத்தில் இல்லாதிருந்தது. உசியா ராஜாவுக்கு இன்னொரு பெயர் அசரியா. உசியாவின் ஆட்சி 2 பாகமாக பிரிக்கலாம். உசியா தேவனை தேடிய காலம், தேவனை விட்டு உண்மையற்றவனாய் இருந்த காலம். வேதாகமம்
தேவனை தேடுகிறவர்களுக்கு ஆசீர்வாதங்களும் உதவியும் கிடைக்கும் என்றும் தேவனை தேட மறக்கிறவர்களுக்கு ஆவிக்குரிய வீழ்ச்சியும் நியாய தீர்ப்பும் தண்டனையும் கிடைக்கும் என்று கூறுகிறது. உசியா தேவனை தேடின காலங்களில் அவருடைய வழிகளில் நடந்து வந்தான். அப்பொழுது அவனுக்கு தேவனுடைய கிருபையும் பலமும் உதவியும் கிடைத்தது. அவன் யூதாவின் அரசனாக நல்லாட்சி செய்தான். கர்த்தர் அவனுடைய காரியங்களை எல்லாம் வாய்க்கச் செய்தார். உசியா ராஜா தானே ஆசாரிய ஊழியம் செய்ய முற்பட்டதனால் அவனுக்கு குஷ்டரோக வியாதி வந்தது. அவன் தேவனுக்கு கீழ்ப்படியவில்லை. தன்னுடைய பெருமையினாலும் அகம்பாவத்தினாலும் அவன் செய்த துணிகரமான பாவத்துக்காக மனஸ்தாபப்பட மறுத்துவிட்டான். அறிக்கையிடவில்லை, மனம் திரும்பவில்லை. அவனுடைய மனமேட்டிமை அவன் வீழ்ச்சிக்கு காரணமாயிற்று. யோதாம் தன் தகப்பனாகிய உசியா செய்தபடி எல்லாம் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் உயர்ந்த வாசலை கட்டினான். அடுத்தது எசேக்கியா தாவீது ராஜாவுக்கு பின்னர் அரசாண்ட ராஜாக்கள் யாவரிலும் மிகவும் சிறந்த அரசனாக எசேக்கியா விளங்கினார். இவரே மேடைகளை அகற்றி நாட்டை சுத்தப்படுத்தின முதல் அரசர். தேவனுடைய கட்டளைப்படி மோசையால் உருவாக்கப்பட்ட வெண்கல பாம்பு பிற்காலத்தில் சிலை வழிபாடு போன்று மாறியிருந்ததால் அதையும் அழித்தார். பலம் வாய்ந்த எதிரி வந்தபோது சமாதான முயற்சி தோல்வியடைந்தாலும் சரணடையாமல் கர்த்தரை முற்றிலும் சார்ந்து கொண்டார். போராட்டத்திலும் நோயிலும் மரணம் அடையும் ஆபத்திலும் கர்த்தரை நோக்கி ஊக்கமாக ஜெபித்து அனுகூலமான பதிலை பெற்றுக்கொண்டார். கீயோன் நீரூற்றிலிருந்து எருசலேமுக்கு தண்ணீர் வருவதற்காக சுரங்கப்பாதை ஒன்றை உருவாக்கி அதன் மூலம் தண்ணீர் தேவையை நிறைவு செய்தார். சாலமோனின் நீதிமொழிகளை தொகுத்து எழுத ஏற்பாடு செய்தார். மக்களை கெடுக்கும் யாவற்றையும் அகற்றி மக்களுக்காக விண்ணப்பம் பண்ணினார். கர்த்தர் தனக்கு கொடுத்த விடுதலையின் பூரிப்பில் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் பாபிலோனியருக்கு காண்பித்தார். அதனால் யூதா சிறைப்பட்டு மக்கள் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்படுவார்கள் என்று ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் அறிந்து கொண்டான். அது 115 வருடங்களுக்கு பின்னர் நெபுகாத் நேச்சார் பாபிலோன் ராஜாவாக இருக்கும்போது நிறைவேறியது. தனது காலத்தை பற்றி எசேக்கியா திருப்தியாய் அடைந்தார். எதிர்காலத்தை பற்றி அவர் அக்கறை கொள்ளவில்லை. யோசியா ராஜா பிறப்பதற்கு 300 ஆண்டுகளுக்கு முன்பு இவரது பெயரும் இவரது செயல்களும் கர்த்தரால் ஒரு தீர்க்கதரிசியின் மூலம் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்தில் முன்னதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு உண்மையாக இருந்து தனது நாட்டு மக்களை கர்த்தரிடம் திருப்புவதற்கு தன்னால் ஆன யாவற்றையும் செய்த அரசர் இவர். சிறு வயது முதல் கர்த்தரை தேடினார். நாட்டிலிருந்து தவறான வழிபாடுகளை அகற்றினார். தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்க ஏற்பாடு செய்தார். தேவனுடைய நியாயப்பிரமாண புத்தகம் கண்டெடுக்கப்பட்டது. அதை தெரிந்து கொள்வதற்காக முற்றிலும் வாசிக்க செய்தார். நியாயப்பிரமாணத்தின்படி தனது நாட்டின் பாவ நிலையையும் வரப்போகும் தண்டனையையும் அறிந்து கொண்டவுடன் தன்னை தாழ்த்தி துக்கத்தை வெளிப்படுத்தினார். கர்த்தரிடம் ஆலோசனை கேட்டார். தனது நாட்டையும் அருகிலிருந்த வடநாட்டையும் சுத்திகரித்தார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை மதித்தார். கர்த்தருடைய வசனத்தின்படி தான் நடந்து கொண்டதுடன் தனது நாட்டு மக்களுக்கும் நடக்கும்படி செய்தார். பிற்காலத்திலும் மக்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும்படி யாவரையும் கர்த்தருடன் உடன்படிக்கை பண்ணும்படி செய்தார். யோசியாவை போலத்த ராஜா அவனுக்கு முன் இருந்ததும் இல்லை, அவனுக்கு பின் எழும்பினதும் இல்லை. தீர்க்கதரிசிகள். இந்த ராஜாக்களின் காலத்தில் அநேக தீர்க்கதரிசிகள் இருந்தனர். எலியா, எலிசா, ஏசாயா, எசேக்கியா, எரேமியா போன்ற வல்லமையான தீர்க்கதரிசிகளை காணலாம். இவர்கள் மூலமாய் கர்த்தர் செய்த அநேக அற்புத அடையாளங்களையும் பார்க்க முடிகிறது. ராஜாக்கள் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளை ஆலோசனையாக கேட்டு நடந்தபொழுது நாடு அந்நிய படையெடுப்பிலிருந்து பாதுகாக்கப்பட்டதையும் இந்த ராஜாக்களின் புத்தகம் நமக்கு விளக்குகிறது. ராஜாக்கள் கர்த்தரை விட்டு வழி விலகி செல்லும் போது இந்த தீர்க்கதரிசிகள் நல்வழிப்படுத்தியதையும் பார்க்கலாம். ராஜாக்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தையை அசட்டை பண்ணினார்களோ அப்பொழுதெல்லாம் தோல்வியும் வீழ்ச்சியும் அடைந்தனர் என்பதையும் காண
முடிகிறது. இந்த காலகட்டத்தில் கள்ள தீர்க்கதரிசிகளும் இருந்தனர் என்பதையும் அவர்கள் தங்கள் சுய லாபத்திற்காக அந்த ராஜாக்களை தவறான வழியில் நடத்தி சென்றனர் என்பதையும் பார்க்க முடிகிறது. இதன் மூலம் நாமும் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். உண்மையான தீர்க்கதரிசி யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் வேதத்தின்படி சரியானதா என்பதை அறிந்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மனாசேயின் கொடிய பாவங்களை செய்து வந்த யூதா தேசத்தின் வீழ்ச்சி. மனாசேயின் கொடிய பாவங்களை செய்து வந்த பிடிவாதமும் கடின இருதயமும் உள்ள ராஜாக்கள் மீது உள்ள தேவனுடைய நியாய தீர்ப்பினால் தான் யூதா வீழ்ச்சி அடைந்தது. விசுவாச மறுதலிப்பு. ஆசாரியர்களும் தீர்க்கதரிசிகளும் பொய் சொன்னார்கள். பேராசை, வஞ்சகம், விபச்சாரம், வேசித்தனம், அநீதி, கொடுமை, கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தல், மனமேட்டிமை, உண்மையற்ற தன்மை ஆகியவை யூதாவின் மக்களிடம் காணப்பட்ட பண்புகள் ஆகும். இன்றைய விசுவாசிகளாகிய நமக்கும் ஒரு பெரும் எச்சரிக்கையாக உள்ளது. யோசியாவின் இளைய குமாரனாகிய சிதேக்கியா தன்னுடைய நீதியுள்ள தகப்பனின் வழிகளை விட்டு விலகினான். கள்ள தீர்க்கதரிசிகள் தேவன் பாபிலோனை அழிப்பார், யூதாவை அல்ல என்று இருந்ததால் சிதேக்கியா கலகம் பண்ணினான். தேவன் கலகம் செய்யும் தனது மக்களை பாபிலோனின் அரசாட்சியின் கீழ் கொண்டு வருவார் என்று எரேமியா கூறிய செய்தி நிறைவேறியது. இதன் மூலம் எரேமியா தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசி என்று எல்லாராலும் அறியப்பட்டான். சீதேக்கியாவின் குமாரர்கள் பாபிலோனில் அவனுடைய கண்களுக்கு முன்பாகவே வெட்டி கொல்லப்பட்டார்கள். சீதேக்கியா எரேமியாவின் வார்த்தைகளை கேட்டிருந்தால் பல துன்பங்களை தவிர்த்திருக்கலாம். நாமும் கர்த்தருடைய வார்த்தை எது என்பதை கண்டறிந்து அதன்படி நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். யூதா தேசத்தின் மக்கள் நாடு கடத்தப்படுதல். பாபிலோனிய பேரரசின் ராஜாவான நெபுகாத்நேச்சார் கிறிஸ்துவுக்கு முன் 605 முதல் 562 வரை ஆட்சி செய்தான். கிமு 605 அவன் பாலஸ்தீனாவை கைப்பற்றி எருசலேமில் இருந்து கொஞ்ச பேரை கைதியாக பிடித்து பாபிலோனுக்கு கொண்டு சென்றான். இதிலிருந்து யூதாவின் 70 வருட சிறையிருப்பு காலம் தொடங்கியது. இது எரேமியாவால் முன்னறிவிக்கப்பட்டது. எரேமியா, எசேக்கியா மற்றும் தானியேல் நெபுகாத்நேச்சாரின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். யூதாவை நெபுகாத்நேச்சார் அழித்து மக்களை சிறைப்படுத்தி செல்லுகின்ற 3 கட்டங்கள் நடைபெற்றது. எரேமியா, எசேக்கியேல் மற்றும் தானியேல் நெபுகாத்நேச்சாரின் காலத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். யூதாவை நெபுகாத்நேச்சார் அழித்து மக்களை சிறைப்பிடித்து செல்லுதல் 3 கட்டங்களில் நடைபெற்றது. முதலாவது கிமு 605 யோயாக்கீம் ராஜா முறியடிக்கப்பட்டான். தேவாலய பொக்கிஷங்களும் கொள்ளையிடப்பட்டன. அரண்மனை அதிகாரிகளும் பிடிக்கப்பட்டனர். ராஜா சங்கிலிகளால் கட்டப்பட்டு பாபிலோனுக்கு அழைத்து செல்லப்பட்டார். இரண்டாவது கட்டமாக கிமு 597 எருசலேம் மறுபடியும் முறியடிக்கப்பட்டது. யோயாக்கீன் ராஜாவையும் தேவாலய பொக்கிஷங்களில் மீதியாக இருந்தவைகளையும் 10,000 மனுஷர்களையும் பாபிலோனுக்கு கொண்டு சென்று விட்டார்கள். இவர்களில் எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் உண்டு. மூன்றாவது கட்டமாக கிமு 586 கடைசி தடவையாக பாபிலோனியர் எருசலேமுக்கு படையெடுத்து வந்து எருசலேம் நகரத்தையும் தேவாலயத்தையும் இடித்து அழித்து விட்டார்கள். சீதேக்கியா ராஜாவும் மிகவும் ஏழைகளான கொஞ்ச மனிதர்களும் பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். யூதாவின் மக்கள் சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்ட போது தாவீதின் பூமிக்குரிய அரசியல் சாம்ராஜ்யம் முடிவுற்றது. தேசம் அழிக்கப்பட்ட போதிலும் தாவீதின் சந்ததியார் பற்றிய தேவனுடைய வாக்குத்தத்தம் நிலைத்திருந்தது. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடாது. கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஏற்ற காலத்தில் நிறைவேறியே தீரும் என்ற வேத வாக்கின்படி பிசாசானவன் எவ்வளவு போராட்டங்களையும் ராஜாக்களின் பின்வாங்கி போன நிலையையும் கொண்டு வந்தாலும் மத்தேயு 1 அதிகாரத்தின்படியும் லூக்கா 3 அதிகாரத்தின்படியும் யூதா கோத்திரத்தில் தாவீதின் வழியே இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை இதை நிரூபித்து காட்டுகிறது. கடைசியாக யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீன் நெபுகாத்நேச்சரால் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டான். யோயாக்கீனுடைய சிறையிருப்பின் 37 வருஷத்தில் ஏவில் மெரோதாக் என்னும் பாபிலோன் ராஜா தான் ராஜாவான வருஷத்திலே ராஜாவாகிய யோயாக்கீனை சிறையிருப்பிலிருந்து புறப்பட பண்ணி அவன் தலையை உயர்த்தி அவனுடைய சிங்காசனத்தை தன்னுடைய ராஜாக்களின் சிங்காசனங்களுக்கு உயரமாக வைத்து அவனுடைய
சிறைச்சாலை வஸ்திரங்களை மாற்றினான். அவன் உயிரோடு இருந்த சகல நாளும் தனக்கு முன்பாக போஜனம் பண்ணும்படி செய்தான். நானும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு காத்திருக்கும் போது கர்த்தருடைய பாதுகாப்பும் வழிநடத்துதலும் நமக்கு கிடைக்கும். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பின்வரும் சந்ததியும் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். ஜெபம். ஸ்தோத்திரிக்கிறங்க தாவே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இவ்வளவு நேரம் தகப்பனே, நீங்கள் எங்களுக்கு இந்த 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்த கத்தாவே காரியங்களேக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஆம் தகப்பனே, நீங்கள் இந்த ராஜாக்கள் எல்லாரும் கத்தாவே எப்பொழுதெல்லாம் உம்மை சார்ந்து கொண்டார்களோ, உம்மை அண்டி கொண்டார்களோ, உம்மிடத்தில் தங்களை தாழ்த்தி மனந்திரும்பினார்களோ, அப்பொழுதெல்லாம் அவர்களை நீர் ஆசீர்வதித்து பாதுகாத்து கத்தாவே ஒரு பெரிய வெற்றியை நீங்கள் கொடுத்துருக்கீங்க ராஜா. அதுபோல் கத்தாவே நாங்களும் கத்தாவே அநேக வேளைகளிலே கத்தாவே விழுந்து போகிறோம் ஐயா. அந்த வேளைகளிலெல்லாம் மறுபடியுமாய் நாங்கள் எங்களை கத்தாவே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் தாழ்த்தி உம்மிடத்திலிருந்து கத்தாவே நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஐயா. துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன்.